வியூவர்ஸ், வெல்கம் டு நிவிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம காராமணி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். காராமணிக்கு தட்டைப்பயிர்னு இன்னொன்று ஒரு பேரும் இருக்குது. இந்த காராமணியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது இது. இதில் செய்கிற வடையோ சுண்டலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ் பண்ணும். இன்றைக்கி நம்ம இதில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காராமணி 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் காராமணியில் 3 மீடியம் சைஸ் வடை நமக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கல்லுப்பு, வரமிளகாய் 3 எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த காராமணியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கல்லுப்பையும் வரமிளகாயும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கிறேன். நான் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அவ்வளோ வரமிளகாய் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ காராமணி நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. அடுத்து நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு உப்பையும் வரமிளகாயும் அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த காராமணியை தண்ணியை வடித்து எடுத்துட்டு இதோட ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் ஊற வச்சுருந்த காராமணியை அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். அடுத்து இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். அதில் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். வடை தட்டுறதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வடை தட்டலாம். இப்போ நம்ம வடை தட்டிட்டோம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னும் 4-5 வடை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் செவந்திருக்கு. அதை நம்ம எடுத்துடலாம். செவந்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்மளோட காராமணி வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்சோ ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.